Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்கணும் 11th accountancyல chapter 8ல illustration 2 பார்க்குறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. On 31st March 2018, the bank column of the cash book of Sendamarai Traders showed a debit balance of rupees 40,200. On remaining the cash book and the bank statement, it was found that அதாவது அவங்கக்கிட்ட எவ்வளோ இருக்குது கேஷ் பேலன்ஸ் வந்து டெபிட் பேலன்ஸ் வந்து 40,200 இருக்குது. அதுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள். நம்ம என்ன இருக்கும் ஹெட்டிங் எழுதிக்குவோம். பேங்க் ரெகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் யாருக்கு பண்ணுறோம், செந்தாமரை ட்ரேடர்ஸ். எப்போ நம்ம பண்ணோம்னா 31st March 2018க்கு போட போகிறோம். ஓகேவா? அதுக்கு ஹெட்டிங் பர்டிகுலர் அமௌண்ட் ருபீஸ்னு எழுதிங்க. ஓகே, ஃபஸ்ட் என்ன எழுதிங்க, பேலன்ஸ் அஸ் பர் என்ன இருக்குது, டெபிட் பேலன்ஸாக கேஷ் புக்கு தான் இருக்குது. அப்போ பேலன்ஸ் அஸ் பர் கேஷ் புக் எவ்வளோ இருக்குன்னா 40,200 இருக்குது. இப்போ எந்த ஐட்டம்லாம் ஆட் பண்ணணும், எந்த ஐட்டம்லாம் லெஸ் பண்ணணுங்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். A check for rupees 2,240 deposited on 29th March 2018. அவங்க வந்து செக்கை வந்து 29th March 2018 டெபாசிட் பண்ணிட்டாங்க. was credited by the bank only on 4th April 2018 தான் கிரெடிட் பண்ண போகிறாங்க. ஓகேவா? செக்கை வந்து 29th March டெபாசிட் பண்ணிட்டாங்க. ஆனால் அது எப்போ கிரெடிட் ஆகும்னா 4th April தான் கிரெடிட் ஆகும். பட் நம்ம இங்கே ஸ்டேட்மெண்ட் போடுறது எந்த டேட்டுக்கு போகிறோம், 31st March தான். அப்போ என்ன ஆகணும், என்ன பண்ணணும் அப்படின்னா லெஸ் பண்ணணும். லெஸ் செக் டெபாசிட்டட் பட் நாட் எட் கிரெடிட்டட் பை பேங்க். நம்ம வந்து டெபாசிட் பண்ணிட்டோம், ஆனால் பேங்க் வந்து கிரெடிட் பண்ணலை அப்படின்னு வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அதை லெஸ் பண்ணுவோம். அது லெஸ்ஸில் போடணும் 2,240. நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். A payment made through net banking for rupees 180 has been entered in twice in the cash book. அதாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 தடவை என்ட்ரு பண்ணிட்டாங்க. 180 மைனஸில் 2 தடவை என்ட்ரு பண்ணிட்டாங்க. ஓகேவா? இப்போது நம்ம என்ன பண்ணோம், ஒரு தடவை தான் நம்ம பண்ணோம், 2 தடவை பண்ணிட்டதுனால இது என்ன பண்ணோம், ஏற்கனவே அவங்க மைனஸ் பண்ணியிருக்காங்க, அதை நம்ம என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணி சரி பண்ணணும். அப்போது ஆட் சைடு நெட் பேமெண்ட் என்டர் ட்வைஸ் இன் கேஷ் புக் rupees 180 அப்படின்னு என்ட்ரு பண்ணணும். Next statement, a bill of exchange for rupees 1,000 was discounted by Sendamarai Traders with its bank. அதாவது செந்தாமரை ட்ரேடர்ஸ்க்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க rupees 1,000. This bill was dishonored on 30th March 2018, but no entry had been made in the books of செந்தாமரை ட்ரேடர்ஸ். அதாவது அவங்களுக்கு வந்து என்ன ஆகுது, அந்த பில்லு அந்த 30th March வந்து பில்லு வந்து டிஸ்ஹானர்ட் ஆகிடுச்சு, வரவே இல்லை. அப்போது அவங்க போடாதனால நம்ம என்ன பண்ணுறோம், மைனஸ் பண்ணுறோம். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் டிஸ்ஹானர்ட் எப்போ ஆகிடுச்சுன்னா 1,000 வந்து முன்னாடியே ஆகிடுச்சு, 30th ஆகிடுச்சு. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், அதை மைனஸ் பண்ணி காட்டுறோம். நெக்ஸ்ட்டு செக் அமௌண்டிங் டு rupees 2,000 had been recorded in the cash book as having been deposited in the bank on 30th March 2018 but was entered in the bank statement on 3rd April. அதே தான் பேங்க் வந்து டெபாசிட் பண்ணிட்டாங்க செக்கை. எப்போனா 30th March அன்னைக்கு டெபாசிட் பண்ணிட்டாங்க. ஆனால் அது கிரெடிட் பண்ணுறது எப்போ பண்ணுவாங்க, 3rd April தான். நம்ம சம் போடுறது 31st March 2018க்கு தான் போடுறோம். அதனால் செக் டெபாசிட்டட் பட் நாட் கிரெடிட்டட் அப்படின்னு வந்தாலே பேங்க்கில் வந்து கிரெடிட் பண்ணல அப்படின்னு வந்தது லெஸ் பண்ணி தான் காட்டணும். 2,000 வந்து என்ன பண்ணணும், லெஸ் சைட்டத்தில் போட்டுடணும். நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். டிரான்ஸ்போர்ட் சப்சிடி அமௌண்டிங் டு rupees 3,000 ரிசீவ்ட் ஃப்ரம் த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுலேருந்து 3,000 வந்து கொடுக்குறாங்க டைரக்ட்லி பை த பேங்க்லேருந்து வந்து நமக்கு 3,000 வருது. பட் நாட் அட்வைஸ் டு த செந்தாமரை ட்ரேடர்ஸ். அதாவது செந்தாமரை ட்ரேடர்ஸ்க்கு இது தெரியாது. ஓகேவா? இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அதனால் இது என்ன பண்ணணும், 3,000 என்ன பண்ணுவோம், நம்ம ஆட் பண்ணிக்குவோம். அப்போ டிரான்ஸ்போர்ட் சப்சிடி கலெக்டட் பை பேங்க் எவ்வளவு, 3,000. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், a sum of rupees 1,500 was wrongly debited to செந்தாமரை ட்ரேடர்ஸ் பை த பேங்க். செந்தாமரை ட்ரேடர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, ராங்காக டெபிட் பண்ணிட்டாங்க 1,500. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டெபிட் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவோம், மைனஸ் பண்ணி அதை சரி பண்ணுவோம். அப்போ அதை என்ன பண்ணணும், லெஸ் பண்ணணும். ராங் டெபிட் பை பேங்க் 1,500. நெக்ஸ்ட் ஒன் ஹெச் பாருங்கள். ஆன் 31st March 2018, the payment side of the cash book
was undercast by 1200. Undercast அப்படின்னாலே இதுக்கு வந்து என்ன இருக்குன்னா பேமெண்ட் சைடில் அண்டர்காஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்போது நம்ம பேமெண்ட் எந்த சைடு போடுவோம்? கிரெடிட் சைடு தான் பேமெண்ட் போடுவோம். ஓகேவா? அப்போ என்ன ஆகுது? அண்டர்காஸ்ட் அப்படின்னாலே மைனஸ்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ அது என்ன பண்ணணும்? நம்ம மைனஸில் 1200 என்ட்ரு பண்ணிக்கணும். இதே ரெசிப்ட்ஸ் வந்துச்சுன்னா ரெசிப்ட் சைடு அண்டர்காஸ்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா ஆட் பண்ணணும். ரெசிப்ட் வந்து ஆட் பண்ணிக்கணும். இதே பேமெண்ட் வந்தால் மைனஸ் பண்ணிக்கணும் அண்டர்காஸ்டில். இதே ஓவர் காஸ்ட் வந்துச்சுன்னா அப்படியே ஆப்போசிட் சிம்பிளில் போடணும். ஓகேவா? சம் புரியுதா? இப்போ என்ன பண்ணுறோம்? இன்னொரு ஸ்டேட்மெண்ட் விட்டுடும் பாருங்கள். Check amounting to ₹500 which were issued to trade payables and entered in the cash book before 31st March 2018 were not presented for payment until that date. அதாவது செக்கை வந்து என்ன பண்ணுறாங்க? இஷ்யூ பண்ணிட்டாங்க ட்ரேட் பேயபிள் நேமில். அது வந்து கேஷ் புக்கில் என்ட்ரு பண்ணிட்டாங்க. எப்போனா 31st March 2018க்கு முன்னாடி அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க? என்ட்ரு பண்ணிட்டாங்க. ஆனால் அதில் வந்து நமக்கு வந்து கேஷ் புக்கில் வந்து என்ட்ரு ஆகலை. ஆர் நாட் ப்ரெசன்டட் ஃபார் பேமெண்ட் அன்டில் த டேட். அந்த வரைக்கும் நம்ம என்னைக்கு போடுறோம்? 31st March போட்டுட்ருக்கோம் இது பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்? அதில் வந்து என்ட்ரு ஆகலை. அப்போ என்ன பண்ணணும்? அதை வந்து ஆட் பண்ணிக்கணும். செக் இஷ்யூட் டு ட்ரேட் பேயபிள்ஸ் நாட் எட் ப்ரெசன்டட் அப்படின்னு 500 என்ட்ரு பண்ணிக்கணும். ஓகே, இப்போ எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் என்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ என்னவோ ஆட் பண்ணுறத 180, 500, 3000 எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 3680. அது வந்து 40,200 3680 ஆட் பண்ணால் 43,880 கிடைக்கும். அதுலேருந்து என்ன பண்ணணும்? லெஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம போட்டாச்சு. 2240, 1000, 2000, 1100, 1200 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 7,940 வரும். அப்போ 43,000லேருந்து 880 லெஸ் பண்ணிங்கன்னா 35,940. இதான் என்னது? பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? புரியும்னு நினைக்கிறேன். புரியும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.